நம்ம ஊரு ஹீரோவையே மிஞ்சுற அளவுக்கு தமிழ் சினிமாவுல நடிச்ச கிரிக்கெட் வீரர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சடகோபன் ரமேஷ். தமிழகத்தை சேர்ந்த முன்னணி கிரிக்கெட் வீரர் தான் இந்த சடகோபன் ரமேஷ். இப்ப கிரிக்கெட்ல இருந்து நீக்கப்பட்டு ஒரு இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுல சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் இருக்குல்ல, அதுல ஜெயம் ரவியோட அண்ணனா சஞ்சய் அப்படின்ற கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. பிரகாஷ் ராஜோட ரொம்ப செல்ல பிள்ளையா இவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா யுவராஜ் தயாளன் இயக்கத்துல 2011ஆம் ஆண்டு போட்டா போட்டி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல முன்னாள் இந்திய துடுப்பாட்ட வீரரா இவர் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. இவர் ஒரு கிரிக்கெட் வீரர் மாதிரியே தெரிய மாட்டாரு. உண்மையாவே ஒரு நல்ல ஆக்டரும் கூட. இவர் கூட சேர்ந்து ஹரிணியும் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வருண் சக்கரவர்த்தி. ஐபிஎல் போட்டியில கலக்கிட்டு வரக்கூடிய வீரர்கள்ல ஒருத்தர் தான் வருண் சக்கரவர்த்தி. நம்ம இந்தியா T20 கப் அடிக்கிறதுக்கும் இவர் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி நடிகர் விஜயோட ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். அதை வெளிக்காட்டுற வகையில அவரோட கையில தலைவா படத்தோட லோகோவை இப்பவுமே பச்சை குத்தி வச்சிருக்காரு. சுசீந்திரன் இயக்கத்துல வெளியான ஜீவா படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுல நடிகர் ஜீவா ஒரு டீம்ல பிராக்டிஸ்க்கு போவாரு. அந்த டீம்ல சக கிரிக்கெட் வீரரா வருண் சக்கரவர்த்தி நடிச்சிருப்பாரு. வருண் சக்கரவர்த்தி அந்த டைம்ல வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரரா மட்டுமே இருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஒரு சில மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறமா தான் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்க தொடர்ந்து முன்னேறி வந்திருக்காரு. ஒருவேளை அவர் அதே நிலைமையில இருந்திருந்தார் அப்படின்னா இன்னும் 2-3 படத்துல நடிச்சிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிராவோ. வெஸ்ட் இண்டீஸ் அணியோட ஆல்ரவுண்டரான கிரிக்கெட் வீரர் தான் பிராவோ. ராஜன் மாதவ் இயக்கத்துல 2019ஆம் ஆண்டு சித்திரம் பேசுதடி 2 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல வித்தார்த், காயத்ரி, அஜ்மல் அமீர், நிவேதிதா அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய தடையுமே தெரியல. ரிலீஸ் ஆனா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம்ல ஐபிஎல்லும் போயிட்டு இருந்ததுனால பிராவோவை கூட்டிட்டு வந்து ஒரு பாட்டுக்கு ஆட வச்சிட்டாங்க. என்னடா அப்படின்ற பாட்டுக்கு பிராவோ டான்ஸ் ஆடி இருப்பாரு இந்த படத்துல. இந்த படத்துக்கு சாஜன் மாதவ் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் ஒரு தமிழராகவே மாறினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்திய அணியோட ஒரு முக்கிய சுழற்பந்து வீச்சாளர்ல இவரும் ஒருத்தர். இவர் சமூக வலைத்தளங்கள்ல எப்பவுமே பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. தமிழர்களோட முக்கியமான பண்டிகைகள் வந்துடுச்சுன்னா போதும் கண்டிப்பா இவர் தமிழ்ல தான் ட்வீட்டே போடுவாரு. தமிழ்நாடு தத்தெடுத்த பிள்ளை அப்படின்லாம் ஹர்பஜன் சிங்க்கு பெயர் கொடுத்தாங்க. ஹர்பஜன் சிங் பிளாக் ஷீப் அப்படின்ற யூடியூப் சேனல்ல திருவள்ளுவர் கெட்ட போட்டுக்கிட்டுலாம் வந்து அசத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 2021ஆம் ஆண்டு வெளியான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற படத்துல ஹீரோவாகவே நடிச்சாரு. அந்த படம் சரியா போகல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இவருக்கு ஜோடியா பிக் பாஸ் லாஸ்ட்லியா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு மொழிகள்ல டப்பிங் வேற பண்ணாங்க. அதுக்கப்புறமா சந்தானம் நடிப்புல வெளியான டிக்கிலோனா அப்படின்ற படத்துலயும் ஹர்பஜன் சிங் நடிச்சிருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது இர்ஃபான் பதான். கிரிக்கெட் போட்டிகள்ல எப்பவுமே ஆல்ரவுண்டரா நம்ம இந்தியாவை நிறைய வாட்டி ஜெயிக்க வச்சிருக்காரு இர்ஃபான் பதான். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீரர் அப்படின்னு சொல்லலாம். இவர் டிமாண்டி காலனி, இமைக்கா நொடிகள் படத்தை டைரக்ட் பண்ண அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்துல வெளியான கோப்ரா படத்துல நடிச்சிருப்பாரு. கோப்ரா படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியாகிச்சு. அதுக்கு காரணம் அந்த படத்தோட பாடல்களும் கூடவே இர்ஃபான் பதான் நடிக்கிறதும். ஆரம்பத்துல இர்ஃபான் பதான் வில்லனா நடிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்தாரு. உண்மையாவே ஆக்டிங்ல சும்மா பிச்சு உதறிட்டாரு. இந்த படத்துல விக்ரமும் ஸ்ரீநிதியும் ஜோடி போட்டு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இர்ஃபான் பதானோட கேரக்டர் ரொம்பவே நல்லா இருக்கும். கோப்ரா படத்துக்கு இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.